சமீப காலத்துல பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் ஸ்டார்ட் ஆனது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த போர் எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாகிஸ்தான்ல டிடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்கானிஸ்தான் ஆர்கனைசேஷன், தெஹ்ரீக்-இ-தாலிபான் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய அட்டாக்ஸ் பண்ற மாதிரியும் அவங்களோட மிலிட்டரி கான்வேஸை பிளாஸ்ட் பண்ற மாதிரியும் பாகிஸ்தான் தரப்புலன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு என்ன ரொம்ப காமெடியா இருக்குன்னா, இந்த டிடிபி அதெல்லாம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா ஆப்கானிஸ்தான்ல இருக்க பல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை பாகிஸ்தான் சோவியத் எரால ட்ரெயின் பண்ணாங்க அவங்களுக்கு எதிராக, யாருக்கு? ரஷ்யன்ஸ்க்கு எதிராக. ஆனா இப்போ அவங்க வளர்த்த பாம்பு அவங்களே கொத்துன மாதிரி இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இது ஒன்று புதுசா ஃபார்ம் ஆகி இவங்களே பாகிஸ்தானை ரொம்ப வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. கர்ம இஸ் பூமராங்க மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ திரும்பி அதே செயல் நம்மளுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் அவங்க செஞ்ச செயலால இப்போ அவங்க ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. எஃபெக்ட்னா சாதாரண எஃபெக்ட் இல்ல, நிறைய பாகிஸ்தான் அவுட் போஸ்ட்லாம் வெடிக்க வச்சுட்டாங்க, நிறைய அவுட் போஸ்ட் ஆப்கானிஸ்தான் கைப்பற்றிட்டாங்க. அது இல்லாம 40-45 பேருக்கு மேல இப்போ சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க, ஒரு 20 பேருக்கு மேல இன்ஜூரும் ஆயிருக்காங்க. இதனால யாருக்கு ரொம்ப அடி அப்படின்னு பார்த்தோம்னா, பாடி கவுண்ட் விதமா ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய அடி விழும். ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி கொஞ்சம் பெருசு, ஆனா சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ல ஆப்கானிஸ்தானுக்கு தான் எட்ஜ் இருக்கும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு சின்ன நாடா இருந்தாலும் பாகிஸ்தான் மாதிரி பெரிய கண்ட்ரியை போய் அடிக்கனால அவங்களுக்கு தான் ஒரு சைக்கலாஜிக்கல் எட்ஜ் இருக்கும். அவங்க ஜெயிக்க இவங்களுக்கு தான் ஒரு சைக்கலாஜிக்கல் எட்ஜுங்கிறது இருக்கும் பாகிஸ்தான் மேல. அண்ட் வேர்ல்ட் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா யூஎஸ் பாகிஸ்தான் சைடு இருக்கனால எல்லாருமே பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரோட அட்டென்ஷனும் இந்தியா பக்கம் தான் இருக்கு. ஏன்னா இந்தியா என்ன சொல்லும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இந்தியா இந்த இடத்துல ரொம்ப சைலண்டாவே இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமலே இருக்கு.